அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்துடைய முக்கியத்துவம் எப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பையன் தமிழ்ல எழுதிருந்தான். அப்போ தங்கச்சி என் பையன் எப்படி எழுதிருக்கான் பாருங்க, என் மாமியாரை பத்தியும் மாமனாரை பத்தியும் ரொம்ப பெருமையா எழுதியிருக்கான் அப்படின்னாங்க. நான் எடுத்து பார்த்தேன். ஏன்னா பிரைமரி 1 படிக்கிறாரு. சட்டம், திட்டம், பட்டம் எல்லாம் போட்டிருந்தான். அடுத்தது தத்தா பட்டி அப்படின்னு போட்டிருந்தான். என்ன தத்தா பட்டி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, தாத்தாக்கு கால் வாங்கல, பாட்டிக்கும் கால் வாங்கல. அந்த அம்மாக்கு பெருமை, மாமியாரை பத்தி இவ்வளவு பெருமையா இருந்துச்சு. ஒழுக்கத்தை நம்ம தான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், தம்பி கால் வாங்கணும்ப்பா, கால் போடணும்ப்பாங்க. அவன் என்னையே பார்த்தான். எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, பெரியவங்க முன்னாடி கால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்க பாட்டுல தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய கடமை. அதுதான் ஈடுபாடு. தாய்மொழியை நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடன் ஈடுபாட்டுடன் கற்றுக் கொடுத்தோம் என்றால் ஒழுக்கம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒருடைய அன்னையரிடமிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. ஒரு குழந்தையுடைய வளர்ப்பு அன்னை வளர்ப்பதில்லை, தந்தை வளர்ப்பதில்லைன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். நம்மளும் வாய்க்கிலேயே சொல்லியாச்சு. கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து கொஞ்சமாவது செய்யுங்கயா, ஒரு 2-3 பேரையாவது செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் அந்த குழந்தைகளை அழைத்து செல்வது, நிகழ்ச்சிகளில் ஒழுக்கமாக இருப்பது, நடந்து கொள்வது, பயிற்சி பெறுவது, முயற்சி பண்ணுவது எல்லாமே யாரு? தாய்மார்கள் தான். மீண்டும் அந்த தாய்மார்கள் கழகத்திற்கு விடைபெறுகிறேன். தாய்மார்கள் கழகம் என்று சொன்னதை தவிர வெற்றி கழகமாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன்.